வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இந்தோனேஷியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட இலங்கையை கலக்கிய பாதாள உலக முகங்களை விசாரிப்பதற்கு தற்போது 2 குற்ற புலனாய்வு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா காவல்துறையை சேர்ந்த இந்த குழுக்கள் இன்று 2வது நாளாக தமது வறுத்தெடுப்பு விசாரணைகளை பாதாள உலக முகங்கள் மீது மேற்கொண்டு வருகின்றன. பாதாள உலக முகங்களை ஒரே இடத்தில் வைத்து விசாரிப்பது சில உயர் பாதுகாப்பு அழுத்தங்கள் மற்றும் அபாயங்களை உருவாக்கிவிடும் என்ற அடிப்படையில் விசாரணைகள் தற்போது 2 கூறுகளாக்கப்பட்டுள்ளன. இந்த 2 கூறுகளில் முக்கியமான வகிவாகம் ஸ்ரீலங்கா சிஐடி எனப்படும் குற்ற புலனாய்வு துறைக்கு இருக்கின்றது. இந்த பிரிவுதான் தற்போது ஹெகல் பத்ர பத்மே, கொமாண்டோ சலிந்த மற்றும் பானந்துர நிலங்க ஆகிய முக்கிய பாதாள முகங்களை கிளறி வருகின்றது. அதாவது விசாரணைகள் மூலம் முக்கியமான சில தரவுகளை எடுத்து வருகின்றது. இன்னொரு குழு மிகுதியாக இருக்கக்கூடிய பெக்கோசமன் மற்றும் தம்பிலி லஹ்ரு ஆகியோரை வறுத்தெடுத்து பாதாள உலக நகர்வுகள் குறித்த விடயங்களை கறந்து வருகின்றது. குறிப்பாக இந்த பாதாள உலக முகங்கள் வெளிநாடுகளில் தங்கியிருந்த போது அவர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை இல்லையென்றால் உறவுகளை பேணிய ஸ்ரீலங்காவில் உள்ள அரசியல்வாதிகள் யார் யார் என்ற விடயங்களை தற்போது ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வுத்துறை கிளறி வருகின்றது. இந்த கிளறல்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் எதிர்வரும் நாட்களில் முக்கிய அரசியல் முகங்களும் கைது செய்யப்படக்கூடும். இந்த பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை வைத்திருந்த அரசியல் முகங்கள். இந்த விசாரணைகளின் போது கணேமுல்ல சஞ்சீவ என்ற இன்னொரு பாதாள உலக முகத்தை ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்ற வளாகத்தில் போட்டு தள்ளிய சம்பவத்தில் பங்கெடுத்து இன்னமும் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவில் சிக்காத குயின் ஆகிய சிவந்தி இஷாராவின் இருப்பிடத்தை அறியும் துளாவல்களும் இடம்பெற்று வருகின்றன. இஷாரா சிவந்தி ஆகிய இந்த பாதாள உலக குயின் தற்போது துபாயில் மறைந்திருப்பதாக கருதப்படும் நிலையில் உண்மையான அவரது இருப்பிடத்தை அறியும் வகையில் தற்போது இந்தோனேஷியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த முகங்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேற்று முன்தினம் இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த பாதாள உலக முகங்கள் உடனடியாகவே சிஐடியினரிடம் ஒப்படைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பின் கீழ் 2 பிரிவுகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில்தான் இந்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இதற்கிடையே பாதாள உலக முகங்கள் மில்லியன் கணக்கான பணத்தை கையூட்டாக வழங்கி தம்மை கைது செய்த போது தம்மை விடுவித்துக் கொள்ளுமாறு இந்தோனேஷிய காவல்துறையிடம் கோரிய போதிலும், அதாவது உடனடியாகவே தப்பிக்க வழிவகைகளை தேடிய போதிலும் இந்த டீலை ஏற்க மறுத்து அவர்களை மடக்கிய இந்தோனேஷிய காவல்துறையின் சிறப்பு படைக்கும் கடந்த சனியன்று இரவு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் ஒரு சிறப்பு பாராட்டு விழா ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்டது. அவர்களுக்கு நினைவு பரிசுகள் எல்லாம் வழங்கப்பட்டுதான் அந்த குழு மீண்டும் இந்தோனேஷியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இப்போது உள்ளே உள்ள பாதாள முகங்களுக்கு அப்பால் சில எதிர்கட்சி தலைகளும் சிறையிடப்பட்டுள்ளனர், அதாவது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கிட்டிய கடந்த வெள்ளிக்கிழமை மட்டும் 3 அரசியல் தலைகளாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரட்னா, நிமல் லான்சா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான அத்துரலிய ரத்ன தீரர் ஆகியோர் உள்ளே தூக்கி போடப்பட்டபடியே நீங்கள் அறிந்த விடயம். கிரிந்த மீன்பிடி துறைமுக மணல் அகழ்வு திட்டம் கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்ட போது அரசாங்கத்திற்கு 2 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய குற்றத்தில் ராஜித சேனாரட்னா எதிர்வரும் 9ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் இருப்பார். இதே போல 2006ஆம் ஆண்டில் இடம்பெற்ற ஒரு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நிமல் லான்சா 12ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதே போல 2020இல் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தனக்கு பெறுவதற்காக சக பிக்குவும் அபேஜன பல கட்சியின் பொதுச் செயலாளருமான விமலதிச தேரரை கடத்தி சென்று தடுத்து வைத்த குற்றச்சாட்டில் அத்துரலிய ரத்ன தேரர் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை
உள்ளே இருக்க போவதும் நீதிமன்ற உத்தரவின் மூலமாக பகிரங்கப்படுத்தப்பட்டது. இந்த 3 தலைகளும் தற்போது தடுப்பு காவலில் தான் உள்ளனர். இதற்கிடையே ரணில் தனது தனிப்பட்ட பிரித்தானிய பயணத்திற்கு ஸ்ரீலங்கா அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இன்று வாக்குமூலம் அளிப்பதற்கு வருமாறு ரணிலின் முன்னாள் செயலாளர் சமன் ஏக்கநாயக்காவுக்கு ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவு ஒரு அழைப்பை விடுத்த போதிலும் ஏனோ தெரியவில்லை, இன்று அவர் விசாரணைக்கு வர வேண்டியதில்லை என அதே சிஐடியினர் இறுதி நேர திருப்பம் ஒன்றை எடுத்து சமனுக்கு ஒரு தற்காலிக ஆசுவாசத்தையும் வழங்கியுள்ளனர். சமன் ஏக்கநாயக்கா கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இதேபோல குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் ஒன்று பதிவு செய்யப்பட்ட பின்னரே ரணில் விக்ரமசிங்க குற்ற புலனாய்வு பிரிவுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அதன் பின்னர் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் இருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இதற்கிடையே இந்த மாதம் தனது ஒரு வருட ஆட்சி பூர்த்தியை, அதாவது 1 year செலிபிரேஷனை நெருங்கும் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா யாழ்குடாவில் இன்று லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக சுழன்றார். திட்டமிட்ட நேரத்தை விட அனுரகுமார திசாநாயக்கவின் பயணம் தாமதமாக ஆரம்பிக்கப்பட்டது. மயிலிட்டி துறைமுக அபிவிருத்தி பணியின் ஆரம்பிப்பு, யாழ் மாவட்ட செயலகத்தில் புதிய கடவுச்சீட்டு பணிமனை ஒன்றை ஆரம்பிப்பது, யாழ் பொது நூலகத்தை பார்வையிடுவது என காலையில் அவர் பரபரப்பாக இருந்தார். பிற்பகலில் மண்டதீவில் அனைத்துலக துடுப்பாட்ட மைதானம் ஒன்று அமைக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான நிர்மாண பணிகளின் ஆரம்பிப்பு எனவும் அனுரகுமாரவின் இன்றைய நிகழ்ச்சி நிரல், அதாவது யாழ்ப்பாண அஜெண்டா இருந்தது. நாளை அவர் முல்லைத்தீவுக்கு சென்று வட்டுவாகல் பால புனரமைப்பு பணி மற்றும் தெங்கு செய்கைக்குரிய முல்லைத்தீவின் முக்கோண வலய பணி என சில பணிகளை செய்ய உள்ளார். குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ்ப்பாண பயணத்தில் அவருக்கு நேரம் இருந்தால் அவர் செம்மணி புதைகுழி இடத்தை பார்வையிடுவார் என அவரது தமிழ் தோழரான சந்திரசேகரன் குறிப்பிட்ட நிலையில் இந்த பதிவு பதியப்படும் போது அனுரகுமார திசாநாயக்கா செம்மணி பகுதிக்கு செல்லவில்லை. ஏற்கனவே இது குறிப்பிட்டது போல அவர் கால தாமதமாக இன்று தனது பயணத்தை யாழ்குடாவில் ஆரம்பித்திருப்பதால் செம்மணியை பார்வையிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாமதம் ஏற்பட்டதா என்கின்ற சில ஐயங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா செம்மணி பகுதிக்கு சென்றாரோ இல்லையோ, செம்மணி புதைகுழி அகழ்வு திகிலூட்டும் ஒரு துன்பியல் அகழ்வாக தொடர்கின்றது. நேற்றைய அகழ்வில் மட்டும் 12 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரை செம்மணி புதைகுழி பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித எச்ச தொகுதிகளின் எண்ணிக்கை 209 உயர்ந்துள்ளது. போகிற போக்கை பார்த்தால் இதுதான் இலங்கையின் பெரிய மனித புதைகுழியாக உருவாகிவிடும் என்கின்ற ஒரு துன்பியலும் இல்லைனா நாசகார யதார்த்தமும் தற்போது இருப்பதையும் மறக்க முடியாது. இதற்கிடையே அடுத்த வாரம் இதே நாள், அதாவது இதே திங்கட்கிழமை இந்த நேரம் ஜெனீவா அமர்வு, அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவை அமர்வு ஆரம்பித்திருக்கும். அடுத்த வாரம் ஆரம்பிக்கும் ஜெனீவா அமர்விலும் செம்மணி புதைகுழிக்கு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் விடயம் நிச்சயமாகவே எதிரொலித்துக் கொள்ளும். கடந்த ஜூன் மாதம் இலங்கைக்கு சென்ற ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் இலங்கை தீவின் மனித உரிமை நிலவரம் குறித்த தனது அறிக்கையிடலையும் எதிர்வரும் 8ஆம் தேதி, அதாவது எதிர்வரும் திங்கட்கிழமை ஜெனீவா பிரதிநிதித்துவ அரங்கில் அறிக்கையிட உள்ளார். செம்மணிக்கு அனைத்துலக விசாரணையை வலியுறுத்தி தமிழ் தேசிய கட்சிகள் அசாதாரணமாக திரள் நிலைப்பட்ட நிலையில் இந்த முறை ஜெனீவா அமர்வு ஏகேடிஆரின் புதிய ஆட்சிக்கும் சற்று உரசலாக அமைய போவது யதார்த்தமாக தெரிகின்றது. இந்த முறை அமர்வில் இலங்கை தீர்மானம் வரவுள்ளது. இந்த தீர்மானத்தை மையப்படுத்திய அவசர சந்திப்புகளில் தற்போது ஏகேடிஆரின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹீரத் முனைப்பு கொள்கிறார். இந்த வார இறுதியில் அவர் ஜெனீவாவுக்கு பயணப்பட முன்னர் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை மையப்படுத்திய தந்திரோபாய வகுப்பெடுப்புகளை அவர் மேற்குலக ராஜதந்திரிகளுக்கு கொழும்பில் வைத்து நடத்தவிருப்பதும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. தமது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்துக்குள் மனித உரிமை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தமது அரசாங்கம் சில முக்கியமான நகர்வுகளை எடுத்ததாகவும் அது முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் இப்போது ஒரு ராஜதந்திர அறிக்கையிடலை கொழும்பை மையமாக கொண்ட மேற்குலக ராஜதந்திரிகளுக்கு அரசாங்கம் காட்சிப்படுத்த தலைப்படுகின்றது. இதற்கு முன்னோட்டமாகத்தான் கடந்த சனியன்று அனைத்துலக காணாமலாக்கப்பட்டோர் தினம் உலகளாவிய ரீதியில் கடந்த போது அந்த நாளை முன்னிட்டு அதற்கு முதல் நாளான வெள்ளிக்கிழமை அலரி மாளிகையில் ஒரு காணாமல் போனோர் அலுவலகத்தின் ஏற்பாட்டில் ஒரு நிகழ்வு நடைபெற்றமை நீங்கள் அறிந்த விடயம். இந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா செப்டம்பர் மாத ஐநா அமர்வுக்காக
சில நாடகங்கள் அரங்கேற்றப்படுவதான ஒரு மலினமான கருத்தை குறிப்பிட்டு செம்மணி விடயத்தையும் தொற்றிருந்தார். நாட்டில் பல மனித புதைகுழிகளை பார்வையிட்ட தான் கடந்த மே மாதத்தில் செம்மணியை பார்வையிட்ட போது அந்த இடத்தில் ஒரு பாதுகாப்பு காவலர் கூட இல்லாத நிலையில் ஜெனீவா அமர்வுக்காக தற்போது சில நாடகங்கள் அரங்கேற்றப்படுவதாக தமிழர்களின் ஜெனீவா நீதிகோரலை என்றால் செம்மணி நீதிகோரலை மையப்படுத்தி விமல் ரட்நாயக்கா இந்த மலினமான கருத்தை அரடி மாளிகையில் வைத்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவரது இந்த கருத்து அங்கு அரங்கில் கூடியிருந்த மனித உரிமை ஆர்வலர்களை துணுக்குற வைத்திருக்கின்றது. அதாவது மென் வலுவாக கூட இந்த விடயங்களை உள்ளடக்கிய ஒரு தீர்மானம் ஜெனீவாவில் வந்துவிடக் கூடாது என்பது எகேடிஆர் அரசாங்கத்தின் ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. இதனால் இந்த முறை ஜெனீவாவில் இலங்கை குறித்த ஒரு தீர்மானம் வாக்கெடுப்புக்கு வந்தால் அந்த வாக்கெடுப்பை எவ்வாறு எதிர்கொள்வது, அந்த வாக்கெடுப்பை முறியடிக்கும் வகையில், இல்லை என்றால் தோல்வியடைய வைக்கும் வகையில் நமக்கு எவ்வாறு ஆதரவை திரட்டுவது என்ற முனைப்பில் தற்போது அரசாங்கம் நகர்கின்றது. ஆனால் வாக்கெடுப்புக்கு வராத வகையில் இந்த தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றுவதற்குத்தான் இந்த தீர்மானத்தை முன்னகர்த்தும் இணை அனுசரணை நாடுகளான கனடாவும் பிரித்தானியாவும் முன்னகர தள்ளப்படுகின்றன. அவையும் தமது தரப்பில் சில ராஜதந்திர சந்திப்புகளை ஜெனீவாவை மையப்படுத்தி மேற்கொள்ளுவதால் இந்த வாரம் ஜெனீவா தீர்மானத்தை மையப்படுத்திய ஒரு தீர்மானகரமான வாரமாக ஸ்ரீலங்காவுக்கும் புலம்பெயர் டயஸ்போரா எனப்படும் புலம்பெயர் தமிழர்களின் பரப்புக்கும் அதே போல இலங்கையில் உள்ள உள்ளூர் ஈழத்தமிழர்களின் அரசியல் பரப்புக்கும் முக்கியமான வாரமாக இருக்கும் என்பதை மறக்க முடியாது. அதாவது இந்த தீர்மானம், ஜெனீவா தீர்மானம் மென்வலுவில் வெறும் என்பதுதான் தற்போதைய நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆனால் மென்வலுவிலேனும் இவ்வாறான ஒரு தீர்மானம் வரக்கூடாது என்ற வகையில் அரசாங்கம் இருக்கின்றது. ஆனால் இந்த தீர்மானத்தை முன்னகர்த்தும் நோக்கில் பிரித்தானியாவும் கனடாவும் இருப்பதால் இந்த வாரம் இலங்கை மீண்டும் ஒரு முறை அனைத்துலக அரங்கில் உற்றுநோக்கலுக்கு உள்ளாக போவதும் நிதர்சனமானது. இவை இலங்கை தொடர்பான விடயங்கள். அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஆப்கானிஸ்தானில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பலியானதான துன்பியல் செய்திகள் வந்திருக்கின்றன. நேற்றிரவு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக, குறிப்பாக ரிக்டர் அளவில் 6 அளவுக்கு மேற்பட்ட நிலநடுக்கமாக இருப்பதால் பாதிப்பின் அளவும் அதிகரித்துள்ளது. 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் பலியானோர் மற்றும் காயமடைந்தோரின் எண்ணிக்கை மீட்பு பணிகள் இடம்பெறும் போது உயர்வடையும் என்ற அச்ச நிலை இருக்கின்றது. அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் வழங்கப்பட்டவர்கள் இனிமேல் தமது குடும்பங்களை பிரித்தானியாவுக்கு அழைப்பதற்கு சில புதிய விதிகளை எதிர்நோக்க வேண்டி நேரிடும். விதிகள் கடுமையாக்கப்பட உள்ளன. இவ்வாறாக கடுமையாக்கப்படும் விதிகள் குறித்து இன்று உள்துறை அமைச்சர் டேவிட் ஹூப்பர் ஒரு அறிக்கையை வெளியிடுவதற்கு தயாராகின்றார். தற்போதைய நடைமுறைப்படி பிரித்தானியாவில் ஒருவருக்கு அகதி தஞ்சம் வழங்கப்பட்டால், இல்லையென்றால் அவரது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர்கள் தமது குடும்பத்தை பிரித்தானியாவுக்கு அழைக்கும் உரித்தும் அவர்களுக்கு வந்து விடுகின்றது. அவ்வாறான பலர் தமது வாழ்க்கை துணைகள் குடும்பங்களை அழைத்திருக்கின்றார்கள். ஈழத்தமிழர்களும் அவர்களில் அடங்கியுள்ளார்கள். ஆனால் இப்போது இவ்வாறாக இருக்கும் உரிமையில் சில புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வர அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. குறிப்பாக வாழ்க்கை துணையுமாறு என்ற குடும்பங்களை அழைக்கும் போது அவர்கள் ஆங்கில மொழி தரநிலையில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விதி தற்போது உள்ளடக்கப்பட உள்ளது. அத்துடன் தனது குடும்பத்தை அழைக்கும் விண்ணப்பதாரி அதற்கு தேவையான நிதி ஆதாரத்தை, அதாவது அரசு நலன்புரி கொடுப்பனவுகளில் எதிர்காலத்தில் அந்த குடும்பம் தங்கியிருக்காத வகையில் அவர் நிதி ஆதாரத்தை, அதாவது முறையான வேதனத்தை கொண்டிருக்க வேண்டும் என்ற வகையிலும் இந்த புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த நிலையில் பிரித்தானியா பிரான்சுடன் மேற்கொண்டுள்ள நாடு கடத்தல் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆங்கில கால்வாயை கடந்து சிறிய சிறிய டிங்கி படகுகளில் பிரித்தானியாவுக்குள் நுழைந்தவர்கள் தற்போது தடுத்து வைக்கப்படுகின்றார்கள். அவ்வாறாக தடுத்து வைக்கப்படுபவர்கள் மீண்டும் பிரான்சுக்கு எதிர்வரும் வாரங்களில் திருப்பி அனுப்பப்படுவார்கள் எனவும் அரசாங்கம் கூறுகின்றது. ஆனால் அரசாங்கம் இவ்வாறாக சில கண்துடைப்பு நகர்வுகளை செய்தாலும் தொழிற்கட்சி அரசாங்கம், அதாவது தற்போது உள்ள பிரதமர் கேர் ஸ்டாமரின் அரசாங்கம் எல்லை கட்டுப்பாட்டை முழுமையாக இழந்து விட்டதாகவும், முழுமையான ஒரு எல்லை கட்டுப்பாட்டு நெருக்கடிக்குள் அது மூழ்கியுள்ளதாகவும் பிரதான எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி, அதாவது பழமைவாத கட்சி கண்டனம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
ஆங்கில கால்வாயின் இக்கரை நிலை இவ்வாறு இருக்கு. அக்கறையில் உள்ள பிரான்சின் நிலைமையும் சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. அங்கும் அரசியல் கொதிநிலை அதிகரித்து வருகின்றது. எதிர்வரும் திங்கட்கிழமை 8ஆம் தேதி பிரான்சின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வகையில், குறிப்பாக அரசாங்கத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வகையில் நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாக்கெடுப்பு இடம்பெற உள்ளது. இந்த வாக்கெடுப்பில் பிரதமர் பிரான்சுவா பைரோவின் அரசாங்கம் கவிழும் என்பது ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஏனென்றால் அனைத்து கட்சிகளுமே வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு அளிக்கப் போவதாக கூறியுள்ளன. அதாவது தீவிர இடதுசாரிகளும் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக கூறுகின்றார்கள். அதே போல தீவிர வலதுசாரிகளும் தமது சித்தாந்தங்களில் முரண்நிலைகளை கொண்டிருந்தாலும் அரசாங்கத்தை கவிழ்ப்பது என்ற விடயத்தில் ஒற்றுமை கண்டிருப்பது தெரிகின்றது. இந்த நிலையில் பைரோவின் அரசாங்கம் கவிழ்ந்தால் அது அரசு தலைவர் மக்ரோனை முரசிக் கொள்ளக்கூடும். எனினும் மக்ரோன் பதவி விலக மறுக்கின்றார். தான் தனக்கு வழங்கப்பட்ட மெண்டேட், அதாவது மக்கள் ஆணைப்படி இந்த ஆணை, அதாவது அரசு தலைவர் பதவிக்காலத்தை முழுமையாக பூர்த்தி செய்த பின்னரே தான் ஆட்சி பொறுப்பிலிருந்து விலகப் போவதாக அவர் கூறியிருக்கின்றார். தற்போதைய அரசியல் குழப்பங்களுக்கு மக்ரனும் ஒரு காரணம் என்பதால் அவரும் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் மக்ரனின் இந்த எதிர்நிலை கருத்து வந்துள்ளது. எதிர்வரும் 8ஆம் தேதி பிரான்சுக்கு ஒரு முக்கியமான வரலாற்று திருப்பத்தை ஏற்படுத்தும் நாளாக மாறக்கூடிய சூழ்நிலை இருப்பதையும் மறக்க முடியாது. இதுதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.